ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பர்ஃபி எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரைமுறை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அந்த தேங்காவை சைடில் உள்ள ப்ரௌனிஷ் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து துண்டு துண்டெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் இதில் வச்சு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம்ல அதுவும் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து தேங்காய் வந்து ரொம்ப பிசு பிசாப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இப்போ 2 கப் இருக்குன்னா நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 1/2 கப்பு 1/4 கப்பு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்புக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு சுகரும் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த டைமில் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சு நல்லா தீயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும்போது குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிசுபிசுப்பாக அந்த இதை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும். நீங்கள் அப்படி கையை அப்படி விரித்து பார்க்கும்போது நல்லா ஒரு கம்பி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி உடையும். அதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துருவலையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் ஆட் பண்ணி நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் உடனேவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.